நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆனால் ரொம்ப முக்கியமான நம்ம ஆழ்ந்து கவனிக்காத ஆனால் கவனிக்க வேண்டிய பல விஷயங்களை தேடி பிடிச்சி அதை ஒரு விவாதத்திற்கு உட்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை எப்போதுமே செய்யக்கூடிய இந்த நீயான இன்னைக்கு எடுத்திருக்கிறது கூட அந்த மாதிரி ரொம்ப நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட். பரவலாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிற ஆனால் பெரிய அளவுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம்தான் இது, பாக்கெட் மணி. ஏறக்குறைய பல ஆண்டுகளாக இந்த வார்த்தை ரொம்ப பிரபல்யமாக இருந்தாலும் கூட இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்க மாதிரி தோணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அல்லது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அந்த பாக்கெட் மணிங்கிறது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது பணக்காரர்களுடைய வார்த்தை. எங்கள் அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பாரு. பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தால் அப்பாட்ட போய் பாக்கெட் மணிலாம் கேட்பார். அது ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்கி நிலைமை வேறு. பசங்க பாக்கெட் மணியை டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க. எனக்கு இவ்வளோ கொடு, எனக்கு இவ்வளோ வேணும். சொல்லல எல்லாரும் மண்டே ஆட்டுறீங்கன்னா எல்லார் வீட்லையுமே டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் காலம் ரொம்ப மாறி இருக்குது. இன்றைக்கி பசங்களுக்கும் கூட சில ஜென்யூன் ரீசன்ஸும் இருக்குது. இந்த பாக்கெட் மணிக்கான தேவைகளும் கூட ஒரு பக்கம் வந்துருச்சு அல்லது அதிகரிச்சிருச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கி பாக்கெட் மணிங்கிறது கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது போதுமா போதலையான அந்த பக்கமும், இப்படி பாக்கெட் மணி கொடுப்பதால் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அது எந்த அளவுக்கு வரம்பு மீறி போகிறது அப்படிங்கிற ரெண்டு தரப்பையும் நம்ம பேச போகிறோம். ஒரு பக்கம் பெற்றோர்கள், மறுபக்கம் பிள்ளைகள். ஒரு காலகட்டத்தில் நீங்களும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட பாக்கெட் மணியோ அல்லது செலவுக்கு காசோ கேட்டிருப்பீங்க. செலவுக்கு காசு, டூருக்கு போகிறது, ஃப்ரெண்டுங்களோட வெளியே போகிறது, அல்லது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறது, இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட எப்படி பயந்து பணம் கேட்டீங்க, இப்போ உங்கள் பிள்ளைங்க எப்படி தோரணையாக பாக்கெட் மணி கேட்குது. ரெண்டையும் ஷார்ட்டாக டக் டக் டக்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? அப்பா, நெக்ஸ்ட் வீக் டூர் போகிறோம், 100 ருபீஸ் தர முடியுமாப்பா? நீங்கள் தந்தீங்கன்னா நான் போகிறேன். தந்தீங்கன்னா போகிறேன். ஓகே. இப்போ மம்மி, நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் டூர் போகிறோம், 1500 தான், தந்துருங்க. நாளைக்கே பே பண்ணணும். நாளைக்கே பே பண்ணணும். நாளைக்கே மறந்துடாம கொடுத்துருங்க. நான் மறந்துடுவேன். நீங்கள் மறக்காம கொடுத்துருங்க. அட்டகாசம். தென் அப்பா பேசுங்க. அப்பா பேசுங்க. முடிச்சுட்டு இல்லை பேசுங்க தான் இருக்கேன். எவ்வளோ இருக்கு? இப்போ இருக்காம இருக்கும். சேவ் ஒரு 1000 ருபீஸ் இருக்கணும். அவ்வளோதானா? ஏடிஎம் பக்கத்துலேயும் இல்லை. காத்தால போய் நீ எடுத்து கொடுத்துல நான் கிளம்பிட்டேன் காலேஜுக்கு. முதல்ல ஏடிஎம் போயிட்டு எடுத்து வந்துடு, நாளைக்கு இவ்வளோ தேவை இருக்கு எனக்கு. ஓஹோ, அந்த மாதிரி ஸ்ட்ரைட் டிமாண்ட். பர்ஸ் எங்க இருக்கு? வந்து மொத பாயிண்ட். ஓகே, தென் இதான் இந்த தோரணை. நம்மால் டிஃப்ரெண்ட் டைப்புங்க. நாங்கள் டூர் போகிறோம், எனக்கு 2500 வேணும், ரெடி பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காது. அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காது. நம்ம பார்த்து டூர் தவிர பாக்கெட் மணி கேட்குற தோரணை அல்லது டெய்லி டே டு டே நான் காலேஜ் போறேன் காசு கொடுன்னு கேட்குற தோரணை. இந்த தோரணை சொல்றதே பாக்கெட் மணி இஸ் மை ரைட். அது நீங்க கொடுத்து தான் ஆகணும். அது நீங்க இவ்வளோ அவ்வளோலாம் சொல்லக்கூடாது. நான் சொல்ல இவ்வளோ தேவையாம்மா, நீங்க லிமிட், உங்க லிமிட் எங்க லிமிட் இல்லை. அது எங்க லிமிட்டே வேற. பாக்கெட் மணி இஸ் அவர் ரைட். பாக்கெட் மணி சுதந்திரம் எங்கள் பிறப்புரிமை மாறியது. யார் அவரு? நீங்க தானா? ஓகே, எஸ். 100 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்ப்பா, கிளம்புறேன். அப்படி 100 ரூபாய் எடுத்துக்கிட்டேன்பா, கிளம்புறேன். டாடி, எந்த ஷர்ட்டில் பணம் இருக்கு? எந்த ஷர்ட்டில் பணம் இருக்கு? அங்கே இருக்கிறதே ஒரு ஷர்ட்டை தான்டா, போய் பாரு. சரி, இவ்வளோதான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எதாவது வைக்கணுமா? அதாவது அவருக்கு எவ்வளோ வேணுங்கிறது பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறதா இப்போ மேட்ரு. என் சன்னு இருக்கார் சார், ஒரு பார்வை பார்ப்பார். எப்படி இருக்கு அந்த பாரு? டாடி, எனக்கு கொஞ்சம் காசு வேணும். எதுக்கு நான் வேணும் உனக்கு? என்ன கேட்குறீங்க? ஸ்டேஷ்னரி வாங்கணும், புக்ஸ் வாங்கணும், கொடுங்க, ரெடி பண்ணி வைங்க. அவ்வளோதான். என்னை பார்க்க மாட்டார். ஸ்ட்ரைட்டாக நேராக எங்கே போகணும், பாத்ரூம் போவார், வருவார். நானும் என்ன கம்முன்னு நிற்பேன். நின்றுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேன், கம்முன்னுட்டுறீங்க, டைம் ஆச்சு அப்படின்னுவார். ஒரு அதட்டார். அதிலேயே எனக்கு பயந்தே போயிடுவேன். நான் எப்படி கொடுக்கணும்னு தெரியாத கொடுத்துருவேன். நான் எங்கள் ஃபாதர்கிட்ட ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவேன், 5 ரூபா காசு வேணும் அப்படின்ட்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி அது ஒரு 10 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். ஆனால் இப்போ என்னென்னா 10 செகண்ட்லேயே டாடி பாக்கெட்லேருந்து 100 ருபீஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், 100 ருபீஸ் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்வாங்க. ஓகே, வேற? என் பையனுக்கு வாரம் 250 ரூபா கொடுப்பேன் சார். ஒரு சில நேரத்தில் அது 250 ரூபா பத்தாது. என்னடா இதுக்கு மேலே எவ்வளோ இது, என்னடா செலவு, ஹாஸ்டலில் சாப்பாடு போடுறாங்க, அங்கேயே தங்குற, என்னடா செலவுனாக்கா, சரி உனக்கு என்ன 4 பசங்க கூட போனால் தெரியும் உனக்கு, நீ படிச்சு நீ காலேஜ் உங்கள் அப்பா காலேஜ் அனுப்பியிருந்தா உனக்கு தெரியும், பேசாத கொடுத்துட்டு போவாத அப்படின்னு. வாரம் 250 ரூபா கோட்டா. ஆமாம். ஓகே.
இப்போல்லாம் பிறந்த நாள்னா 100 200 எல்லாம் பத்தாதுங்க. முதல்ல 1000 ரூபாய் கேட்பாங்க. அப்போ நம்ம எதாவது சொன்னோம்னா அப்புறம் அவங்க அப்பாட்ட போயிருப்பாப்புல. அவங்க அப்பா 1000 2000 ரூபா கொடுத்துருவாப்புல. ஆ அந்த மாதிரி நம்ம சிக்கனம் பண்ணலாம் அப்படின்லாம் முடியாதுங்க. கேட்கறது கொடுத்தா கேட்கறது கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி நான் உனக்கு பிறந்ததே வேஸ்ட்டு, இல்லை எப்படி கேட்பாரு வந்து அது எனக்கா உங்களுக்கு பிறந்ததே வேஸ்ட்டுன்ட்டுருவாங்க. உங்களுக்கு பிறந்ததே வேஸ்ட்டுங்கிறாங்களா? வேற எனக்கு அந்த பிஹேவியரை பண்ணி காட்ட முடியுமா? இவங்கள்ட்ட கொடுங்க. ஆக்சுவலாக என் சன் இது வரைக்கும் என்கிட்ட பாக்கெட் மணின்னு கேட்டதே கிடையாது. எல்லாமே இன் கைண்ட். ப்ளே ஸ்டேஷன் வேணும், மொபைல் வேணும், பொருளா கேட்டது. இட்ஸ் ஆல் ஒன்லி இன் கைண்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் என்கிட்ட வரவே வராது. டைரக்ட் டீலிங் வித் த ஃபாதர். ஸோ எனக்கு தெரியாமல் வாங்குறது தான் அதிகம். ஓகே ஓகே. ஆனால் நீங்கள் சொல்லல பக்கத்தில் உங்கள் பொண்ணு சிரிக்குதே ஏன்? கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்கள் யார்ட்டமா கேட்பீங்க? அவங்க வந்து என்கிட்ட நீ ஒரு எமர்ஜென்சிக்கு கூட என்கிட்ட பைசா தரதில்ல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இவங்களுக்கு. ஐ வாஸ் வெரி இந்த வயசுல உங்களுக்கு எமர்ஜென்சிலாம் வேற வருதா? நீங்க வாங்க நீங்க. அது என்னதான் எமர்ஜென்சி அப்படின்னு நான் கொடுங்க. கேட்டேன். இல்லை என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கொடுங்க, மைக்கை கொடுங்க. பணம் கொடுக்குறது இல்லையாம்மா? ஆக்சுவலா இவ கேக்குறா, நான் நீயா கொடுக்குறியா இல்ல பர்ஸ்ல இருந்து நான் எடுத்துக்கட்டுமா? அவங்களுக்கு 1000 எமர்ஜென்சி இருக்குங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அவளோட ஒரே எமர்ஜென்சி நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஐஸ்கிரீம் காரன் வந்தா நான் எங்க போய் வாங்க முடியும்? நீ திரும்பி வரதுக்குள்ள அவன் போயிடுவான்.